விண்வெளியில் டாக்கிங் செயல்முறை மூலம் 2 செயற்கைக்கோள்களை இணைத்த 4வது நாடு என்ற வரலாற்று சாதனையை இந்தியா படைத்துள்ளது. சர்வதேச அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக பல்வேறு சாதனைகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிகழ்த்தி வருகிறது. விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தின் முன்னோட்டமாக கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ராக்கெட் மூலம் ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B செயற்கைக்கோள்களை இஸ்ரோ செலுத்தியது. இவை 20 கிலோமீட்டர் இடைவெளியில் புவி தாழ்வட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பின்னர் 5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 15 மீட்டர், 3 மீட்டர் என இடைவெளி தூரம் குறைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு செயற்கைக்கோள்களையும் டாக்கிங் செயல்முறை மூலம் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி முதன்முறையாக இணைக்க இஸ்ரோ திட்டமிட்டது. தொழில்நுட்ப காரணங்களால் இத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டு தரவுகள் ஆராயப்பட்டு வந்தன. இந்நிலையில் இரு செயற்கைக்கோள்களுக்குமான இடைவெளியை குறைத்து அவற்றை வெற்றிகரமாக டாக்கிங் செய்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா நாடுகளுக்கு அடுத்தபடியாக விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை அறிந்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. தற்போது சாத்தியமாக்கப்பட்ட டாக்கிங் திட்டம் சந்திராயன் 4 திட்டத்தில் நிலவில் இருந்த மாதிரிகளை எடுத்து வர உதவியாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தை சாத்தியமாக்கவும் இந்திய விண்வெளி நிலையத்தை விண்வெளியில் நிலைநிறுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.